Hi guys, this is Jagan from Seven Sense Trading Academy. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸை ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா, எங்கே பை அண்ட் செல்ஸ் போகலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. ஓகேங்களா, நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா, ஸோ என்னை வச்சுட்டு நான் இங்கே செல் போகலாம் இங்கே பை போகலாம்னு சொல்கிறத வச்சுட்டு நீங்கள் பை வந்து பிளைண்டாக போகக்கூடாது. ஓகேங்களா, ஸோ உங்களோட ஓன் டிசிஷனில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து பை ஆர் செல்ஸ் வந்து நீங்கள் போய்க்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்மளோட எஸ்எம்சி கோர்ஸ் ஆன்லைன் ரெக்கார்டிங் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, 2,999 ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த 2,999 பே பண்ணி நீங்கள் அந்த கோர்ஸ் பை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் டிஸ்கார்ட் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, டிஸ்கார்ட் சப்போர்ட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ ஆன்லைன் லைவ் கிளாஸும் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் தான், டிஸ்கார்ட் சப்போர்ட் இருக்கும். ஸோ ஆன்லைனில் நான் வந்து டீச் பண்ணுவேன், ரெக்கார்டிங் கோர்ஸில் ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து டிஸ்கார்டு சப்போர்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க அது டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்னா, நீங்கள் இப்போது ரெக்கார்டிங் கோர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களை வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகேங்களா, பார்த்துட்டு ஹோம்ஒர்க் வந்து நம்மளோட டிஸ்கார்ட் சப்போர்ட் இருக்குல்ல, அந்த டிஸ்கார்டில் வந்து உங்களோட ஹோம்ஒர்க்ஸ் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, அதை வீக்லி எவ்ரி சாட்டர்டே நம்ம என்ன பண்ணுவோம், அனலைஸ் பண்ணி நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களை வந்து அந்த தப்புலாம் சரி பண்ண வச்சுருவோம். ஓகேங்களா, ஸோ ஒரு லைவில் என்ன நம்ம ஹோம்ஒர்க் எப்படி செக் பண்ணுறோமோ அதே மாதிரி எவ்ரி சாட்டர்டே ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ லைவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நான் லைவாகவே வந்து கிளாஸ் வந்து பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் லைவாகவே கேட்டுக்கலாம். ஸோ நிறையா கொஞ்சம் பெனிஃபிட் இருக்குது. ஓகேங்களா, சரி ஓகே நம்ம வீடியோக்கு போயிடலாம். ஓகே, நம்ம லாஸ்ட் கோல்டு வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசிஷன் பிளாக்லேருந்து மார்க்கெட் வந்து பை ஆகிட்டு இருக்குன்னு சொன்னேன். ஓகேங்களா, கூட என்ன சொன்னேன்னா, இந்த டிசிஷன் பிளாக் வந்து எனக்கு ஹோப்பபிளாக கிடையாது, இந்த டிசிஷன் பிளாக்கு எனக்கு ஹோப் இல்லை, பை ஆகிறதுக்கு எனக்கு ஹோப் இல்லை, இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் பிளாக்ல பை ஆனால் நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக பை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்ன நடந்துச்சு மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்கிற டிமாண்டில் நான் என்ன பண்ணேன், என்ட்ரி வந்து போயிருந்தேன். சரிங்களா, ஸோ எனக்கு ஹோப் இல்லை, இருந்தாலும் நான் என்ட்ரி போகிறேன், சிஸ்டம் வந்து இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருக்கு, நான் என்ட்ரி போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி என்ட்ரி போயிட்டேன், எனக்கு வந்து இந்த இடத்துல எஸ்எல். ஓகேங்களா, ஸோ அந்த வீடியோவில் வந்து எனக்கு வந்து இதில் ஹோப் கிடையாது, கீழே இருக்கிற டிமாண்டு தான் வந்து ஹோப் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டிமாண்டுக்கு வரவில்லும் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டிமாண்டுக்கும் வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள், மேலே லிங்க் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. சரிங்களா, ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த 4 ஹவர்னுடைய எக்ஸ்ட்ரீம் ஜோனுக்கு வந்து வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இனிமேல் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பை ஆகக்கூடிய மார்க்கெட் அப்படின்றனால இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இவ்வளோ தூரம் பை ஆகும். ஓகேங்களா, இந்த ஹை வரைக்கும் பை ஆகும். ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நான் எப்படி என்ட்ரி போக போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற ஒரே ஒரு ஜோன் இது ஒன்று மட்டும்தான். ஓகேங்களா, இது ஒன்று மட்டும்தான் எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற ஒரே ஜோன். ஓகேங்களா, அது ஸ்வீப் பண்ணின ஜோன். ஓகேங்களா, ஸோ இந்த ஜோனுக்கு 15 மினிட்ஸில் ஒரு ரீஃபைன்மெண்ட் பார்த்து கொஞ்சம் ட்ரிக்கியாக வந்து என்ட்ரு ஆகலாம். ஸோ 15 மினிட்ஸ்க்கு ரீஃபண்ட் ஜோன் இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு சேஃப்டிக்கு இங்கே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து போட்டாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர். ஓகேங்களா, ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரூல் படி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 15 மினிட்ஸில் இந்த 4 ஹவரில் நமக்கு மிட்டிகேட், இப்போ 4 ஹவரில் வந்து மிட்டிகேட் பண்ணிடுச்சு. நல்லா பாருங்கள், உள்ளே இறங்கிட்டு மேலே வந்துட்டான். மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம வந்து பை போகலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு புல் பேக், சின்னதாக ஒரு புல் பேக், சின்னதாக ஒரு புல் பேக். ஓகேங்களா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஹை இருக்குது பார்த்தீங்களா, இது வேல்யூ கிடையாது, இதுதான் வேலிட். ஓகேங்களா, ஸோ இந்த ஹை வேலிட். ஓவராலாக இந்த 2 ஹையுமே பிரேக் பண்ணிச்சுன்னா சூப்பர். ஓகேங்களா, ஸோ இதில் ஒன்று பிரேக் பண்ணிவிட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் ஓகே தான், இது ரெண்டுமே பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த டைம் ஃப்ரேம் வந்து 15 மினிட்ஸோட ஹையை நான் எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா 4 ஹவரில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு இப்போது நின்றுட்டுருக்கு. ஓகேங்களா, இப்போ இன்கேஸ் எனக்கு 15 மினிட்ஸோட ரீஃபண்ட்மெண்ட் டிமாண்டுக்கு வருது அப்படின்னா
மிட்டிகேட் பண்ணிடுச்சு அப்படின்னா 5 மினிட்டுக்கு போயிட்டு ஒரு ஹையை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹைன்னு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹையை வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ரீசன்ட் ஹை வந்து இப்படி இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டாக இங்கே எடுத்துகிட்டு இங்கே வரோம் அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே பிஓஎஸ் கொடுத்துட்டு பிஓஎஸ் ஆகிட்டதுக்கு அப்புறமா பிஓஎஸ் ஆகிட்டு நமக்கு இங்கே டிமாண்ட் எடுத்துகிட்டு இங்கே சோர்ஸ் நடக்கணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், தலைவர் சொல்லிட்டாரு இப்படியே போயிடலாம் அப்படின்லாம் போயிடாதீங்க. ஓகேங்களா? நமக்கு இது பிஓஎஸ் நடக்கணும், இங்கே என்ன ஆகணும், டிமாண்ட் எடுக்கணும். ஸோ இங்கே மேலே சோர்ஸ் வந்து நமக்கு கொடுக்கணும். ஓகேங்களா? கொடுத்துருச்சுன்னா நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து இன்டியூஸ்மெண்ட்லாம் பார்த்து என்ட்ரு ஆகிடலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏன் நான் வெயிட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஜோன். ஓகேங்களா? இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஜோன். சரிங்களா? அதுவும் எக்ஸ்ட்ரீம் ஜோன் ஸ்வீப் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இதை விட்டால் வேறு ஜோன் கிடையாது. ஓகேங்களா? இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா நல்லா சூப்பராக ஹோல்டு பண்ணி எது வரைக்கும் நம்ம டார்கெட் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹை வரைக்குமே டார்கெட் வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பிகினர் அப்படின்னீங்கன்னா என்ன பண்ணுங்கள், 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அதில் வர என்ட்ரியை இந்த ஹை வரைக்கும் வச்சுருங்க. ஓகேங்களா? ஏன்னா 5 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் ரொம்ப கம்மியாகும். இந்த மாதிரி இருக்கும். ஓவராலாக ரிஸ்க் பார்த்தீங்கன்னா சின்ன ரிஸ்க்காக இருக்கும். சரிங்களா? சின்ன ரிஸ்க்காக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இது நான் எக்ஸாம்பிளுக்கு வச்சுருக்கேன். லைவில் வந்து என்னால் சொல்ல முடியாது. ஸோ அதனால் எக்ஸாம்பிளுக்கு வச்சுருக்கேன். இதுவே இந்த மாதிரி ஒரு என்ட்ரி இந்த ஒரு ஹைக்கே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 1:23 1:23லாம் ஒரு சூப்பரான ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ இந்த என்ட்ரி வந்து இந்த கோல்டு என்ட்ரியை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக போடுங்க. ஓகேங்களா? ஸோ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷெடியூல் போட்டு தான் அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ டைரெக்டாக அப்லோட் பண்ணால் வியூஸ் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷெடியூல் நான் ப்ளேஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறனால என்ன நடக்குதுன்னா, மார்க்கெட் வந்து அந்த மூமெண்ட்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுது. ஓகேங்களா? மூமெண்ட் கொஞ்சம் ரன்னிங் ஆயிடுது. ஓகேங்களா? ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 ஹவருக்கு அப்புறம் தான் என்னோடய வீடியோஸ் வந்து நான் எப்போ நான் அப்லோட் பண்ணுறனோ அதுக்கு அப்புறம் வர 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் என்னோடய வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகும். ஓகேங்களா? வந்து விசுவல் ஆகும், நீங்கள் பார்க்க முடியும். அதுக்குள்ளே மார்க்கெட் வந்து ஒரு நிறைய மூமெண்ட் கொடுத்துரும். ஓகேங்களா? மோஸ்ட்லி வந்து என்ட்ரி எடுக்காது. அப்படி என்ட்ரி எடுத்துட்டா நீங்கள் கரண்ட் ப்ரைஸ்லாம் என்ட்ரி போகிறீங்க, போகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ காமனாக நான் அப்படி தான் அப்லோட் பண்ணுவேன். அது இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஹை வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓவராலாக 1:40லாம் வருதுங்க. ஓகேங்களா? டிபி ஹிட் ஆனால் ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து ஹோல்டு பண்ணலாம். ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து கெட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் எல்லோரும். கன்ஃபர்மேஷன் பாருங்கள். அப்புறம் டிஸ்கார்டில் உங்களுக்கு எஸ்எம்சி தெரியுது, ஆனால் டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. என்னை வந்து டெலகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். பர்சனல் டெலகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபர்தராக என்னன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்மளோட இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், டிஸ்கார்டில் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஓகே, கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு, இங்கே போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்ட்டு கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ அதை படி பார்த்து நீங்கள் என்ட்ரி போகலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரலும் டாட்டா, பை பாய்.